ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம், இந்த சீரியலை பற்றி பேசுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி ஃபைனலாக அந்த சீரியலோட அப்டேட் கிடச்சிருச்சுங்க. அந்த சீரியலை பற்றி பேசலாம் அப்படின்னு வந்தாச்சு. எஸ், நேத்திக்கு முன்தினம் ஒரு வீடியோ ஒன்று ஷேர் ஆச்சு. நியூ சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. நியூ சீரியல் சன் டிவி ஷூட் டே அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ராகுல் ரவி வந்து நின்றுருக்காரு. நம்மளோட கண்ணான கண்ணை சீரியல் ஹீரோ ராகுல் ரவி இருக்கார் இல்லையா, அவர் தான். நியூ சீரியல் அப்படின்னும் போதே நம்ம கேபி அண்ட் ராகுல் ரவி 2 பேரும் சேர்ந்து பேர் பண்ணி ஒரு புது சீரியல் பண்ணுறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து ஆல்ரெடி வந்திருந்தது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த சீரியலோட ஷூட்டிங் தான் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. அந்த சீரியலோட நேம் வந்து மருமகள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. டீம் சைடு கேட்டதுக்கு பெரிய மருமகள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது பெரிய மருமகள்ன்றது ரியல் நேமா இல்லை சமாளிக்கிறாங்களா அப்படின்னு தெரியலை. இங்கே சின்ன மருமகள்னு இருக்கிறதுனால ஆப்போசிட்டாக சொல்லுவோமே அப்படின்னு சொல்லி வச்சாங்களான்னு தெரியல. ஆனால் பெரிய மருமகள் அப்படின்ற நேம் வந்து சொன்னாங்க. ஆனால் மருமகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கரெக்டு. இதில் சின்ன மருமகள் வந்து ஆல்ரெடி விஜய் டிவியில் ஓடிட்டுருக்கு. பெரிய மருமகளா இல்லை சிங்கிளாக மருமகளா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா டீம் சைட் கேட்டதுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. சும்மா கலாய்க்கிறதுக்காக கூட அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் கேட்ட வரைக்கும் மருமகள் அப்படிங்கிற டைட்டில் தான் சொல்லியிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதோட ஷூட்டிங் தான் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஹீரோயினோட லுக்குமே ரிவீல் ஆச்சு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு சுடிதார் லுக்கில் நம்மளோட கேபி வந்து அழகாக இருந்தாங்க, மிடில் கிளாஸ் பொண்ணு மாதிரியே. எங்கள் ஷூட்டிங் அந்த கேமராவில் வந்து ராகுல் ரவி நின்றுட்டுருக்க மாதிரியான ஒரு வீடியோவும் கிடச்சிது. சரி, ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்க நம்ம ஆடியன்ஸ்க்கு ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி எடுத்து போஸ்ட் பண்ணேன்.